இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா 7 கப் கேக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வந்து கடல மாவு 1 கப், பால், ஜீனி 3 கப், தேங்காய் தேவையான அளவு, நெய் 1 கப். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 3 பங்கு சர்க்கரையை வந்து வானலில் போட்டு நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சர்க்கரை இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கட்டியாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கரைச்சி வச்சுருக்க நம்ம எடுத்துக்கிட்ட பாலில் நம்ம கடல மாவை கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றி நல்லா கலக்கிறோம். இதை கலந்து விடுறப்பயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற அளவு நெய்யை உருக்கி வச்சுக்கிட்டேன். கட்டி நெய் நம்ம ஊற்றுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறணும். நீங்கள் வானொலியை சிம்மில் வச்சுட்டாலும் சரி, இல்லை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் சரி, நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொதி விட்டுண்டு வர்றப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும். அப்பப்போ கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன்னா அது ஒரு பதத்திற்கு வரும். பதத்துக்கு வந்து எப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து திரண்டு நெய் தனியாக பிரிஞ்சு வர்ற நிலையில வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி விட்டுண்டு வர்றச்ச என்ன பண்ணோம்னா, நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய், ஏலக்காய் எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக துருவி போடணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியான பழத்துக்கு வந்த பிறகு ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் நெய் எடுத்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த பழத்துக்கு வந்த பிறகு அதை அப்படியே உள்ள பிளேட்டில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இது பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு பீசஸ் வந்துருச்சு. ஒரு 5 to 10 minutes விட்டிங்கன்னா அது நல்லா கேக் பீஸ் மாதிரி வந்துடும். வாங்க நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம பண்ண எளிமையான 7 கப் கேக் கிறிஸ்பியாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஆற வைக்கிறப்போ சுகர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இல்லாட்டினா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒவ்வொன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.